வந்திருக்கு. பிரச்சனை நாங்க அல்லாட எழுத்த பார்த்துக்கொண்டு அப்படியா? ஆமா உஸ்தாத். ம் ஆமாண்டா. فأنذرتكم نارا تلظى. திருப்பாருங்க. فأنذرتكم نارا இல்ல. تلظى. ذر. فأنذرتكم نارا تلظى. طلع لا تلا الله. فأنذرتكم نارا تلظى. திருப்பாருங்க. فأنذرتكم نارا تلظى. ரெண்டாவது. أفلا ينظرون إلى الإبل كيف خلقت. خلقت. أفلا ينظرون إلى الإبل كيف خلقت. மூணாவது. إن كل نفس هو அல்ல لم சின்னக்கார். إن كل نفس لما عليها حافظ. திருப்பாருங்க. إن كل نفس சின்னக்கார் வரல. إن, إن كل نفس إن كل نفس لما. إن كل نفس لما عليها حافظ. திருப்பாருங்க. إن كل கூக்கல. نفس إن كل இங்குள்ளு சின்னக்கார் இங்கு. إن كل نفس கோ என்ற لم தொண்டைக்குள்ள போக கூடாது. கு முன்னாடி வரணும். கு. إن இங்குள்ளு. إن இங்குள்ளு. إن كل نفس கொல்லுதான் لم வருது. அப்ப அதுல ரெண்டு காஃபை நீங்க உச்சரிச்சு பார்க்கணும். இங்குள்ளு. இங்கொல்லு. ரெண்டுமே உச்சரிச்சு பார்க்கணும். வித்தியாசம் விளங்குதா? இங்குள்ளு. இங்கொல்லு. إن كل إن كل نفس لما عليها حافظ. இப்ப நீங்க உச்சரிச்சது பெருசா சின்னதா? என்னதுதான் உஸ்தாத்? ஆ, நீ ரெண்டையும் உச்சரிச்சு பாருங்க. ரெண்டு ரெண்டு மாதிரி போதுங்க. அப்பதான் அவனுக்கு அது விளங்கும் வித்தியாசம். إن كل إن كل என்ன வித்தியாசம்? ரெண்டு ஒரு வித்தியாசம் விளங்கலையே. إن كل نفس لم இங்குள்ளு கே. சொல்லுங்க சும்மா கேன்னு சொல்லி. ك அந்த கே சவுண்ட் முதல்ல கூண்டு வரணும். إن كل இல்ல, நீங்க உச்சரிக்க க. க. இங்குள்ளு க சவுண்ட உச்சரிக்கிறீங்க. إن كل இது نفس பில. لم அது க. க. க அதான் கொல்லு. வித்தியாசம் என்னங்குதா? க தான் கொல்லுன்னு வரும். إن كل نفس இல்லை, لما இப்ப நீங்க கேண்டு சொன்னீங்க தானே. கேண்டு செல்ல போகல. நாவினுடைய எந்த இடம் எங்க படுது?
நீங்க க என்று உச்சரிக்கிற அந்த டைம்ல உங்களோட நாவிடனுடைய எந்த இடமும் அந்த இடம் எந்த இடத்துல படுது? எ- எங்கேயும் படாம அப்படியே பல்லுக்கு நாக்கு எங்கேயும் படல அப்படியா? அப்ப எப்படி ஹ ஹ எங்கேயுமே டச் ஆகலன்னா ஹ ஹ ஹன்னு தான் கேட சவுண்ட் வராது. நான் நாவிட அஹ், பல் முன் துண்ட கேட்கல. நாவினுடைய முன் துண்ட முன்னுக்குள்ள அந்த நுனி நாக்கை பத்தி கேட்கல. நாவினுடைய ஏதோ ஒரு இடம் ஒன்று படாம கேட சவுண்ட் வராது. மேல் வளைஞ்சு நாக்கு மேல ஈரு கேஃப் அல்லது கே என்ற உச்சரிப்பை நான் படிச்சுக்கிறேன். படிச்சோமா இல்லையா? படிச்சான். எஸ். அப்ப என்ன சொல்லுங்க, இப்ப அந்த கேட சவுண்டுக்கு நாக்கு எங்க படணும்? எந்த இடத்துல படணும்? அல்ல திருப்பி நான் படிக்கணும் அதை. அது நீ விளங்கினா மட்டும்தான் இந்த இடத்துல உங்களோட பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு. நாக்கு மேல படம். ம்? வாயுடைய காலியான பகுதியில மட்டும் வரும். வாயினுடைய காலியான பகுதியா? அப்படின்னா சின்ன கேஃப். நீங்க சின்ன கேஃப்னு சொல்ற இடம் சரி. அப்படின்னு நீங்க சொல்ற இடம் சரி. அந்த இடத்த நீங்க சரியா விளங்கலன்னு சொன்னா, எந்த இடத்துல இருந்து உங்களோட சவுண்ட் வருதுங்கிறது நீங்க விளங்கல் என்றால் அதே இடத்துல இருந்து உங்களால கூ என்று உச்சரிக்கவே இயலாது. நீங்க கூவை உச்சரிக்கிறீங்க வேற இடத்துல, கேயை உச்சரிக்கிறீங்க வேற இடத்துல. கீ கே கீ சொல்லி பாருங்க. அப்பதான் பாப்போம். கே கே கி. அந்த ரெண்டு இடமும் சரி. அதே இடத்துல தான் கூ வரணும். கே கீ கூ இடத்த மாத்தே இயலாது. கே கி கூ. பிழையே. கோ உள்ளுக்கு இது போகுது, சவுண்ட் இடம் மாறுது. ப பி பூ மூணு எந்த இடத்துல இருந்து வருது? ம். ஆ, ஒரு இடத்துக்கு ஒரு இடம்தான் உள்ளன. ஒரே ஒரு இடத்திலிருந்து தான் அது எல்லா வடியும் மாறணும். ஆனா அவங்களோட அப்படி இல்லை, நீங்க மாறி மாறி பேசி பேசிட்டு வாரீங்க. ம். ரெக்கார்டை கேட்டு கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வாங்க, சொல்ல பாப்போம். சரியா? சின்ன கேப் ரெக்கார்டிங் போயிட்டு கேளுங்க. ரெடி ஆயிட்டு வாங்க. ம்.